வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநராக பதவி வகித்து வந்த ராகேஷ் அகர்வால் வயது மூப்பு காரணமாக ஓய்வு பெற்றதை அடுத்து இடைக்கால இயக்குநராக கௌதம் ராய் நியமிக்கப்பட்ட நிலையில் நேற்றுடன் அவரும் பணி ஓய்வு பெற்றதால் புதிய இயக்குநராக டாக்டர் வீர் சிங் நெகியை மத்திய அரசு நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து புதிய இயக்குநர் பதவியேற்பு விழா இன்று ஜிப்மர் நிர்வாக வளாகத்தில் உள்ள இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநராக டாக்டர் வீர் சிங் நெகி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஜிப்மர் மருத்துவமனை மூத்த தொழில்நுட்ப அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், நிர்வாக அதிகாரிகள், ஊழியர்கள், ஜிப்மர் தொழிற்சங்க தலைவர்கள், சங்க இயக்குநர்கள் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் காலை 9 மணி வரை மூடுபனி காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு எரியவிட்டு சென்றனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது. புதுச்சேரி பிராந்தியம் ஏனாம் மாநிலம். அங்கு சுற்றுவட்டார பகுதியில் இன்று அதிகாலை முதலே கடும் பனி பொழிவினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் அப்பகுதி முழுவதும் மூடுபனியாக காணப்பட்டது. காலை 9 மணி வரையிலும் பனிப்பொழிவு மற்றும் மூடுபனியினால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழக புதுவை மாநில செயலாளர் மறைந்த சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு கழக தலைவர் விஜய் ஆலோசனைப்படி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் ஆணைப்படி இன்று மதியம் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி ரோடு ஜீவா நகர் மகாராஜா திருமண மகள் அருகில் உணவு, தண்ணீர், பாட்டில்கள் மற்றும் இனிப்பு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜய் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் சரவணனின் துணைவியார் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். முன்னதாக சரவணனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ், வினோத், செந்தில்குமார், யுவராஜ், திருநாவுக்கரசு, புகழேந்தி, கார்த்திக், விஜய், சங்கர், கிருஷ்ணா, வெங்கடேஷ் மற்றும் ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பாகமுடையான்பட்டு ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயங்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர்பீடம் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண நூதன ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது. இதற்காக கடந்த 26ஆம் தேதி கிராம தேவதை வழிபாடு மற்றும் கருவடிக்குப்பம் கன்னிமார் ஓடையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் பூஜை துவங்கியது. கடந்த 6 தினங்களாக நடைபெற்று வந்த பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் மங்கள இசையுடன் இன்று முதல் கால யாகசாலை பூஜை துவங்கியது. இதில் அங்கராபரணம், ரக்ஷபந்தனம், கலாஹர்ஷனம் ஆகியவை முதல் கால யாகசாலை பூஜையாக துவங்கியது. இதில் கும்பாபிஷேக விழா குழு கமிட்டியினர், ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் காமராஜ் நகர் தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் BK தேவதாஸ் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் MLA உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் இளைஞரணி, மாணவர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பாடுபடுவது எனவும் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு உறுப்பினர் சேர்க்கையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி அரசின் ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது. மக்களை வஞ்சிக்கும் அரசாகவே NR காங்கிரஸ், பாஜக அரசு உள்ளது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தவர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் மீது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அனைத்தும் பொய்த்து போய்விட்டது. தனிநபர் வருமானம் 7.50 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு அறிவிப்பு மட்டும்தான் பட்ஜெட்டில் பேசும் பொருளாக உள்ளது. விவசாயிகளுக்கு இரட்டிப்பு விலை மானியம், விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டம் இந்த பட்ஜெட்டில் இல்லை. தொழிற்சாலைகளை அதிகம் கொண்டு வருவதற்கான அவர்களுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இல்லை. சிறு தொழில் செய்பவர்களுக்கு வரி சலுகை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி அளிக்கப்படாமல் இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. விவசாயிகளின் விளைபொருளுக்கு இரட்டிப்பு விலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயத்தை பெருக்கவும், விவசாயத்தை ஊக்குவிக்கவும் எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை.
தனிநபர் வருமானத்தை பெருக்குவதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தேவையான எந்தவித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பெற்ற பட்ஜெட் என்று கூறினார்கள். மக்களும் எதிர்பார்த்தார்கள், நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்று. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நாட்டு மக்களையும் ஏமாற்றியுள்ளது. மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் தனிநபர் வருமானத்தை 7.5 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தியதை தவிர தொழில்துறைக்கு இல்லை, விவசாயத்திற்கு இல்லை, உள்கட்டமைப்புக்கு இல்லை, விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு இல்லை, வேலை வாய்ப்புகளுக்கு இல்லை, புதுவை மாநில வளர்ச்சிக்கும் இல்லை. மகாலட்சுமி ஆசீர்வாதம் 1% மட்டுமே கிடைத்துள்ளது. மீதி உள்ள 99% ஏமாற்றம்தான். மத்திய அரசு தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டால் புதுவைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில கடன் ரத்து செய்வதுடன் அதிக நிதி ஒதுக்கோர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. புதுச்சேரி காரைக்காலுக்கு புதிய ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியின் காரைக்கால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1850 கோடி ரூபாய் திட்டம் போடப்பட்டு தற்பொழுது 650 கோடியாக சுருங்கியுள்ளது. இதுதான் இந்த ஆட்சியின் சாதனை. 11 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலம் மோடி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்காகவும் விழிப்புணர்வு முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 530 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர். இவர்களுக்கு 3.65 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று தாக்கல் செய்த 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. குறிப்பாக நாட்டின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து விவசாய உற்பத்திறனை மேம்படுத்துதல், பயிர்களை வகைப்படுத்துதல் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வது, அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பை அதிகரிப்பது, நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் நீண்டகால மற்றும் குறுகிய கால கடன் வசதிகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு பிரதம மந்திரி தன் தன்யா கிருஷி என்ற புதிய திட்டத்தை அறிவித்திருப்பது விவசாயத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல ஊக்குவிப்பதாக உள்ளது. மேலும் விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கான உச்சவரம்பு ரூபாய் 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி கடன் உதவியை அதிகரிப்பது மற்றும் ஆண்டொன்றுக்கு 12.7 லட்சம் டன் உர உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பது போன்றவை விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்த உதவும். குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன் வரம்பை ரூபாய் 10 கோடியாக உயர்த்திருப்பது, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த பெண் தொழில் முனைவோருக்கான புதிய திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக நிலைநிறுத்தவும், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான நம்பிக்கை அளிக்கும் வகையிலும் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களும் இணைய வசதி மற்றும் ரூபாய் 500 கோடி செலவில் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் அமைத்தல் போன்றவை இந்தியாவில் கல்வி மற்றும் மருத்துவத்தை டிஜிட்டல் முறைக்கு கொண்டு செல்ல வழிவகுக்கும். 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ இடங்களை சேர்க்கும் இலக்கை நோக்கி வரும் ஆண்டில் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,000 இடங்கள் சேர்த்தல், அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் பகல் நேர புற்றுநோய் மையங்கள் அமைத்தல் மற்றும் 2025-26 ஆண்டில் 200 புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைத்தல் போன்ற அறிவிப்புகள் இந்திய சுகாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மாநிலங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடனாக ரூபாய் 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய முன்மொழியப்பட்டிருப்பது, ரூபாய் 12 லட்சம் வரையிலான தனிநபர் வருமானத்திற்கு வரிவிலக்கு, 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரிவிலக்கு, மாநில அரசுகளின் பங்களிப்புடன் 50 சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தல் மற்றும் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலா மேம்படுத்துதல், காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டு வரம்பு 74%லிருந்து 100% அதிகரிப்பு, கிராமப்புறங்களில் 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் புதிதாக அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்புகள் பெரிதும் பாராட்டுக்குரியது. மேலும் லித்தியம் பேட்டரிக்கான வரி குறைப்பால் மின்சார வாகனங்கள் மற்றும் கைபேசிகளின் விலை குறையும்.
நாட்டின் நலனுக்கேற்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த நிதிநிலை அறிக்கையினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.